கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தவ காலத்தில் ஓர் தடை உத்தரவு. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 27 31 வசனங்கள். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கூத்தமூண்டி என்கின்ற ஒரு குக்கிராமம், அது ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. 41 ஆண்டுகள் நான் திருச்சபையிலே பணியாற்றியிருக்கிறேன். அது கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிருபை. அருள் பணியாளராக, ஆயராக, பேராயராக பல்வேறு நிலைகளிலே இந்த அடியேன் அவருடைய திருச்சபைக்கு பணியாற்றுவதற்கு கடவுள் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்பொழுதுதான் நான் மிகவும் பிரசித்தி பெற்ற கல்கத்தா பிஷப்ஸ் கல்லூரியில் இறையியல் பயிற்சி பெற்று வந்திருக்கிறேன். அது ஒரு லெந்து காலம். இந்த கூத்தமூடி என்கின்ற அந்த குக்கிராமத்தில் லெந்து காலங்களிலே ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே ஆலயத்திலே கூடுவோம். ஒவ்வொரு நாளும் கூடி இயேசுநாதனுடைய பாடுகளை குறித்து பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அன்று நல்லா பாடுவாங்க பாருங்க அந்த ஜனங்கள். இசைக்கு பேர் போனது கூத்தமூண்டி. அவ்வளவு இசை ஞானம் உள்ள மக்கள். அவங்களிடத்துல நானே படிச்சுக்கிட்டேன். ஒரு நாள் மதியத்தில் சிலுவை பாடல்களை பாடுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். நான் வந்த உடனே அப்பதான் நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் என் மனதில். உருகாயோ நெஞ்சமே என்கின்ற கீர்த்தனையை பாடினார்கள். பாடுகின்ற பொழுது அநேகர் கண்ணீரோடு பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், நீங்க எதற்காக இப்பொழுது அழுதீர்கள் என்று நான் கேட்டேன். எதற்காக அழுதீர்கள் என்று நான் கேட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கூட்டத்தில் இருந்த எங்க உபதேசர் அம்மா ஏவி சிகாமணின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க எந்த இடத்துல பணியாற்றினார்கள், காலமாயிட்டாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க, ஐயா நாங்கள் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறோம் என்று சொன்னார்கள். நான் பெரிய ஆலயத்திலே பணியாற்றினேன். திருச்சி நகரத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலயத்திலே பணியாற்றினேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எங்கள் ஆர்கனைஸ்ட் மிக சிறந்த 50 வருஷம் அந்த ஆலயத்தில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கார். ஹாரி பாண்டியன் என்கின்ற ஒரு சிறந்த மனிதர். அவர் அன்னைக்கு வாசிச்சார்னா, ஏன் கேட்குறீங்க, 107வது பாமாலையை பாடுவோம் என்று நான் சொன்னால், துக்கம் கொண்டாட வாருமே, வாரும் நம் மீட்பர் மரித்தார், திகில் கலக்கம் கொள்ளுவோம், இயேசு சிலுவையில் மாண்டார். அற்புதமாக பாடுவார்கள். பாடுகின்ற பொழுது எல்லாரும் ஒரு வகையான சோகத்தோடு துயரத்தோடு கண்களெல்லாம் கலங்கி பாடுவதுண்டு. உலகத்திலே இன்றைக்கு பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த காலங்களிலே இயேசுநாதனுடைய பாடும் மரணத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இந்த லெந்து காலத்தில் இயேசுநாதனுடைய பாடும் மரணம், அதை குறித்த நிகழ்ச்சிகள், அதை குறித்த விவாதங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று ஏராளமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் அறிவோம். ஏன் விசுவாசிகளே ஒருத்தர் சந்திக்கின்ற பொழுது இயேசுநாதரினுடைய பாடுகளை குறித்து, இயேசுநாதரினுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசிக்கொள்வது உண்டு. எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னை பின்பற்றி அழுது கொண்டு வந்த பெண்களுக்கான ஒரு தடை உத்தரவு அவர் பிறப்பிக்கின்றார். என்ன தெரியுங்களா? பெண்களே, எனக்காக அழ வேண்டாம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் சிலுவை காட்சியை பார்க்க, சிலுவை பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாமும் மனிதர்கள் அல்லவா? நம்மையும் அறியாமல் நாம் உணர்ச்சி வயப்பட்டு கண்ணீர் சிந்துவது வழக்கம், அழுவது வழக்கம். உளவியல் ரீதியாக பார்த்தால் பதட்டம் அதிகரிக்கின்ற பொழுது, அல்லது ஒரு மன அழுத்தம் இருக்கின்ற ஒரு சூழலில் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்து அழுவதுதான் ஒரே ஒரு வழி. உளவியலாளர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப விட்டுருங்க கொஞ்ச நேரம் அவர் அழுகிட்டுங்க, அழுதா சரியாயிடுவார் என்றெல்லாம் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணீர் சிந்தி அழுவதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களில் நாம் உணர்ச்சி வயப்பட்டு அழுகின்ற அந்த கண்ணீர், அந்த அழுகை நம்மை வேறு திசைக்கு அழைத்து சென்று விடும். அது மாத்திரமல்ல, அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதர் இந்த தடை உத்தரவை பிறப்பித்தார். நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கண்ணீர் சிந்து அழுவது என்பது பொழுதுபோக்கா மாறிடுச்சு.
வி ஹேட் அ குட் க்ரை. எல்லா கலாச்சாரத்திலும் மேற்கத்திய நாடுகளிலும் சரி அல்லது நம்முடைய நாட்டிலும் சரி இன்றைக்கு அழுவது என்பது ஒரு பொழுதுபோக்கு. என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கு குடும்பமாக தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்து எத்தனையோ சீரியல்லாம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் குடும்பமாக உட்கார்ந்து அழுவார்கள். ஏனென்றால் அழுவது இன்றைக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, திரைப்படங்களிலே போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் எளிதில் உணர்ச்சிவசப்பட்டுருவாங்க. உடனடியாக சில காட்சிகளை பார்த்தால் அழுவார்கள். இங்க பாருங்க, பெண்கள் மாத்திரம் தான் அழுவாங்கன்னு நினைக்காதீங்க, ஆண்களும் அழுவார்கள். சில சமயங்கள் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்னப்பா இது ஆம்பளையா இருந்துட்டு நீ அழுகிற, ஏன் ஆண்கள் அழுகக்கூடாதா? அழுகை என்பது பெண்களுக்குத்தே உரித்தானதா? இங்க பாருங்க, எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவருடைய தகப்பனார் இறந்து போயிட்டார். அந்த சாவுக்கு நான் போயிருந்தேன். அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய தகப்பனாருக்கு 100 வயசு. அவர் தான் இறந்து போயிட்டார். அங்க போனா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவர் தரையில புரண்டு கொண்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார். ஏங்க, ஆம்பளைகளும் அழுகலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழுகிற போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில சமயங்களிலே நாம் எதற்காக அழுகிறோம் என்று நமக்கே தெரியாது, ஆனால் அழுவோம். எனக்கு இன்றும் நினைவு வருகிறது, எங்களுடைய திருச்சி தஞ்சை திருமண்டலத்தில் ரெவரண்ட் திலக்சாமின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. காலத்தில் எங்கள் திருமண்டலத்தில் ஒரு பழைய வேன் ஒன்று இருக்கும், அதில் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும். இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்த திரைப்படங்களை ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று காட்டுவார்கள். ஐயா தான் அதுக்கு இன்சார்ஜ். கடவுள் இன்றைக்கு ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு கொண்டு இருக்கிறார்கள். ஐயாவுடைய ஊழியத்தை நான் நினைவு கூர்ந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ நான் இளைஞனாக இருந்து நாங்கள் உதவி செய்வோம். நான் தான் வாலண்டியர். அப்படி ஒரு நாள் ஆனைமலை மறை மாவட்டம் வால்பாறையில் சோலையார் டேம்ங்கிற ஒரு இடத்துல, உங்களுக்கு தெரியும், காட்டு இதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பயங்கரமான மிருகங்கள் தொந்தரவு, வசதிகள் இல்லாத ஒரு நேரம், பயங்கரமான குளிர். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாங்கள் அந்த திரைப்படத்தை நாங்கள் அங்கே போடுறோம். 3.5 மணி நேரம் அந்த திரைப்படம் ஓடும். அந்த திரைப்படத்துடைய பெயர் என்ன, கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா. நீங்க பாருங்க, அந்த கடைசி ரீல் போடுவோம் பாருங்க, 45 நிமிஷம் இயேசுநாதரை சிலுவையிலே அறையிற காட்சி மாத்திரம் நடந்துச்சு. அந்த ஆணி எல்லாம் வச்சு அடிப்பாங்க பாருங்க, அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, அது பார்ப்பவர்கள் எல்லாம் உலுக்கி விடும். இயேசுநாதரை சாட்டையில அடிப்பாங்க, அதை பார்த்த உடனே ரத்தம் பீறிட்டு வரும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூக்குரல், எல்லாரும் அழுகுறாங்க, குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் அழுகுறாங்க. ஐயா என்ன சொன்னாங்க, சந்திரு படத்தை நிறுத்துங்கன்னாரு. திடீர்னு படத்தை நிறுத்திட்டோம். லைட்டு போடுங்க, லைட்டை போட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுதுட்டு இருந்தவர்கள் ஒருவர் பார்க்குறாரு. இப்போ அவர் மைக்கை வாங்கி அங்கே ஐயா கேட்டாரு, இப்போ நீங்கள்லாம் எதற்காக அழுதீர்கள் என்று கேட்டார்கள். ஒருத்தர் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து லேசாக சிரிச்சாங்க. அழுகையெல்லாம் போயிடுச்சுங்க, சிரிப்பாக மாறிடுச்சுங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த அழுகை என்பது சில சமயங்களிலே மிகவும் உணர்ச்சி மேலோங்கி இருக்கிறதுனாலே நாம் எதற்காக அழுகிறோம் என்பது கூட நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசுநாதரை பின்பற்றி அழுத பெண்களை பார்த்து நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேலெழுந்த வாரியாக வருகின்ற உணர்வு தான் இந்த அழுகை. ஆனால் இந்த அழுகை சில சமயங்களிலே எதற்காக நாம் அழுகிறோம் என்பது கூட நமக்கு தெரியாமல் போய்விடும். நான் இயேசுநாதருடைய திருப்பணியில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, பலஸ்தீன தேசத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அழுகிறதுக்காகவே ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க. அதுக்கு அவர் அழுகிறதுக்குன்னு ஒரு காசு கொடுத்து கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் இதில் கைதேர்ந்தவர்கள் அந்த இறந்தவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து இசைக்கருவிகளோடு கூட பாடி அவர்கள் ஒப்பாரி வைப்பாங்க. நம்ம ஊர் பாஷையில் சொல்ல வேண்டுமானால் ஒப்பாரி வைப்பார்கள். அப்படி வைக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசுநாதர் போகிறார். என்ன நடக்குதுன்னு கேட்டால், யவூர் வீட்டில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் இயேசுநாதர் போய் சொல்றாரு, நீங்கள்லாம் அந்த பக்கம் போங்க, அழுகிறவங்கெல்லாம் சந்தடி பண்ணுகிறவர்கள்லாம் நீங்கள் அந்த பக்கம் போங்க என்று சொல்கிறதை பார்ப்போம். என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் இந்த அழுகிறதுக்காகவே கொஞ்சம் ஆளை வச்சிருப்பாங்க பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் இது ஒன்றும் விதி விலக்கல்ல. நான் பணியாற்றின ஒரு கிராமத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னு பாருங்க, அடே அப்பா, மைக் செட்டெல்லாம் வச்சு ஒப்பேரி வைப்பான் பாருங்க, ஒப்பேரி பாடுவாங்க. அதை கேட்டீங்கன்னா நமக்கே அழுகாச்சு வந்துடும். அது சில சமயங்களில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அந்த செத்து போனவன் கஞ்ச பிச்சனாரியாக இருப்பான்.
ஆனா அந்த ஒப்பேரி வச்சு சொல்ல அழுவான் பாருங்க, ஐயோ இவர் பாரி வள்ளல், இவர் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி அழுவான் பாருங்க, எல்லாம் அழுவாங்க. இதை காட்டுல வேடிக்கை என்ன தெரியுங்களா? அவன் செத்து போனவன் பயங்கரமான பொய்காரனா இருப்பான். ஆனா அவன் பாடுவான் பாருங்க ஒப்பேரி வைக்கிறவன், இவர் ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாருங்கன்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் அழுக வச்சிருவானுங்க. எதுக்கு தெரியுங்களா? எல்லாம் அழுத பின்னாடி அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இப்படி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கூட அழுகையை பயன்படுத்தின காலம் இது. இயேசுநாதர் காலத்தில் அப்படி நடந்தது. அழுகிறதுக்காகவே கூட்ட மக்கள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்துல தான் இயேசுநாதர் தனக்கு பின்னாக வந்த மக்களை பார்த்து எனக்காக அழாதீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒன்று என்ன என்றால், உளவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பரிதாப உணர்வு இருக்கு பாத்தீங்களா? பரிதாபம், ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவம். பரிதாப உணர்வு என்பது மிகவும் மோசமான ஒரு உணர்வு. ஏன் என்று சொன்னால், அந்த பரிதாப உணர்வு என்பது மாயை. மறந்து போய்விடக்கூடாது. அது ஒரு மாயை. ஆகவே அதை நம்பி நாம் எந்த ஒரு செய்கையிலும் ஈடுபட முடியாது. பரிதாப உணர்வு. ஆனால் இயேசுநாதருக்கு பின்னாடி வந்தவங்க அத்தனை பேர் பரிதாப உணர்வோட தான் வந்தாங்களே தவிர, யாராகிலும் ஒருவர் கூட இயேசுநாதருடைய சிலுவை பாடுகளை கூட தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இயேசுநாதருடைய சிலுவை பாடுகளோடு கூட நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த சிலுவை பாடுகளினுடைய அவசியம் என்ன, அந்த பாடுகளினாலே அதை நான் எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்படுகிறேன், இயேசுநாதருடைய பாடுகளிலே என்னை எந்த அளவுக்கு நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன், இயேசுநாதருடைய சிலுவை பாடுகளிலே வரக்கூடிய விளைவுகள், தாக்கங்களை நான் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணமே நாம் இயேசுநாதரனுடைய சிலுவையோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அங்கதான் அங்க இல்லை. அதுக்கு தான் இயேசுநாதர் சொல்றாரு, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், என்னுடைய உடல் பிரகாரமான இந்த வேதனைக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று ஒரு தடை உத்தரவு போடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம இயேசுநாதரினுடைய சிலுவை மானிட மீட்பின் ஒரே நம்பிக்கை. அப்படிப்பட்டவங்க தாங்க சிலுவையை பார்த்து சிலுவையோடு தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். சிலுவையை காட்சி பொருளாக நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அழுதுபட்டு போயிடுவீங்க. ஆனால் சிலுவை மாத்திரமே மானிட மீட்பின் ஒரே சின்னம். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் சிலுவையோடு கூட நம்ம இணைத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சிலுவை மரணம் மூலம் நாம் பெறுகின்ற வாழ்வு, நிலையான வாழ்வு, பாவ மன்னிப்பு, இதன் மூலமாக சிலுவையை பாடுகள் மூலமாக நாம் பெறுகின்ற இந்த நம்பிக்கையை யார் மனதிலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுநாதருடைய சிலுவையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், உண்மையாக உணர்ச்சி பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இப்பொழுது லெந்து காலங்களிலே உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறோமே, உணர்ச்சி வயப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோமே, கொஞ்சம் நம்மை பரிசோதித்து பார்ப்போமா? உண்மையாகவே சிலுவை ஒன்றே மீட்பின் வழி என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? சிலுவையின் மூலமாக தான் என் வாழ்வு, புது வாழ்வு நான் பெறுவேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அழிவில்லாத வாழ்க்கை உண்டு என்பதை நான் நம்புகிறேனா? இதைத்தான் ஆண்டவர் இந்த தவ காலத்தில் நம்மிடத்துல கேட்கிறார். கடைசியாக இயேசுநாதர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்களே இனி வருகின்ற காலம் கொடுமையான காலமா இருக்கு. இப்ப இயேசுநாதர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இப்பொழுது நான் அடையும் துன்பத்தை காட்டிலும் எதிர்காலத்திலே நீங்கள் பெறுகின்ற நியாய தீர்ப்பு, தண்டனை அதிகமாக இருக்கும். ஆகையினால நீங்கள் உங்களுக்காக அழ வேண்டும் என்று சொல்றார். என்னத்தை சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, கிபி 70ஆம் ஆண்டில ரோம பேரரசன் டைட்டஸ் அவருடைய காலத்துல எருசலேம் நகரம் முழுவதும் பந்தாடப்பட்டது, சூறையாடப்பட்டது, எரிக்கப்பட்டது. மக்கள் அத்தனை துன்பங்களையும் அவர்கள் அதைத்தான் இயேசுநாதர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது பிள்ளை பெறாதவள் பேறு பெற்றால். நினைச்சு பாருங்க, அந்த காலத்து அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்க போது குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருந்தவன் எனத்துக்காவா? ஆகினால பிள்ளை பெறாத மலடி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை பெறாதவள் பேறு பெற்றால், ஏனென்றால் உன்னால அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என்று. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க அப்படின்னா, மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளும் என்று நீங்கள் சொல்வீர்கள். சுருக்கமா சொல்ல வேணுமானா, நீங்கள் மனம் திரும்புங்க என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பச்சை மரத்திற்கே இவ்வளவு பாடு என்றால் பட்ட மரத்தினுடைய கதி என்ன என்று இயேசுநாதர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான, இது யார் பச்சை மரம்?
யார் பட்டை மரம்? யாராவது கொஞ்சம் நாம் அதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோமா? பச்சை மரம் என்பது இயேசுநாதர் தான். ஒரு பாவமும் ஒரு குற்றமும் அறியாதவர், நன்மை செய்கிறதாவே இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தவர், என்னிலே பாவம் உண்டு என்று உங்கள் யார் கூற முடியும் என்று சொல்லி பொது தளத்திலே இயேசுநாதர் அறைகூவல் விடுத்தால், அப்படிப்பட்ட பச்சை மரத்திற்கே இத்தனை பாடுகள், சிலுவை மரணம், அநியாயம், அவமானம், அடிதடி, துன்புறுத்தல், சித்திரவதை எல்லாம் இப்படிப்பட்டவருக்கே அப்படி இருக்குமானா, பட்டமரம் நாமெல்லாம் எப்படி பட்டமரம் அப்படின்னா, பாவத்திலே வீழ்ந்து கடவுளை மறந்து இயேசுநாதரை நாம் புறந்தள்ளி இருக்கின்ற நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை காத்திருக்கிறது என்பதை நீங்க கற்பனை செய்து நீங்க பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. ஆகையினால்தான் நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திலே உங்கள் மீது வருகின்ற நியாய தீர்ப்புக்காக நீங்க அழுங்கள் என்று சொல்கிறார். சுருக்கமா சொல்ல வேண்டுமானால், இயேசுநாதருடைய தடை உத்தரவு எதற்கு தெரியுங்களா? நீங்கள் அழ வேண்டாம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தில் எல்லோரை போல மேலெழுந்த வாரியாக ஏதோ சில ஆவிக்குரிய வகையில் சோகத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு ஏதோ சில காரியங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி விட்டோம் என்ற உணர்வை மாற்றிவிட்டு, ஆண்டவர் சொல்றாரவா, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி, என் சொந்த மீட்புக்காக, என் பிள்ளைகளுடைய மீட்புக்காக, எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக நாம் அழுகின்ற காலம் இது. ஆண்டவரிடத்திலே நாம் வருவோம், அவருடைய தடை உத்தரவை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். தவக்காலத்திலே ஒரு தடை உத்தரவுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த தடை உத்தரவை ஏற்று நாம் இயேசுநாதருக்காக அழாமல் நமக்காக, நம்முடைய சொந்த மீட்புக்காக கண்ணீர் விடவும், மனம் திரும்பவும், ஆண்டுடைய சிலுவை பாதையிலே தொடர்ந்து நடக்கவும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கல்வாரி அன்பை